Good evening, everyone. So, இன்னைக்கு இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆச்சுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிஃப்டி 50 வந்து இட் வாஸ் இன் அ சப்ளை ஜோன் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் ஐ ஹாவ் கன்வேட் தட் ஒரு கரெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் நிஃப்டி வந்துட்டு ஒரு டிராஸ்டிக்கல் டவுன்ஃபால் டில் த நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் 4 hour டிமாண்ட் ஜோன் ஒன்று வந்து இருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த 22,500 லெவல் இது வந்துட்டு ஒரு குரூஷியல் லெவலும் கூட. நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போல்லாம் நம்ம ஒரு ஜோன் மார்க் பண்றப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர் லெவலும் கூடவே வருதோ அப்போ வந்து இந்த ஜோன் இன்னும் நல்லா வேலை செய்யும். நீங்க நார்மலா ஒரு ஜோன் பாக்குறத விட இந்த மாதிரி நீங்க ஜோன் இருக்கிற இடத்துலயே ரவுண்ட் ஃபிகர் லெவல்ஸ் ஏதாவது, அதாவது 22,500 இல்ல 22,000 அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகரா நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா அந்த ஜோன் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, அண்ட் ஆல்சோ இங்க ஒரு சின்ன கேப் இருக்கு, அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒரு சின்ன கேப், எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த கரெக்ஷன் நிஃப்டியில வந்தாச்சு. ஸோ இன் கேஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி ஆஸ் வெல், we had a very good correction till 48,500 level. So in both the indices, we had a very good correction. But வந்து பேங்க் நிஃப்டியோட டிமாண்ட் ஜோன் வந்து 48,000 லெவல்ல இருக்கு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 500 பாயிண்ட் மேபி வரலாம் இன் பேங்க் நிஃப்டி. நிஃப்டிலையும் இன்னும் கொஞ்சம் அந்த ஜோன்குள்ளேயே கூட டிராவல் ஆகலாம் இஃப் திஸ் கரெக்ஷன் கண்டினியூஸ். இதுக்குள்ள கொஞ்சம் டிராவல் ஆயிட்டு மேபி வரலாம், பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி இட் இஸ் நாட் இன் த டிமாண்ட் ஜோன் இல்லைங்களா, இட் இஸ் ஜஸ்ட் டச்சிங் த குரூஷியல் லெவல். ஜோனுக்கு அது வரல, ஜோன் இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால மேபி இன்னும் ஒரு 500 பாயிண்ட் டவுன்ஃபால் வந்துட்டு அட் தட் மீன் வைல் நிஃப்டியோட இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இண்டெக்ஸும் ரிவர்ஸ் ஆகலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் நம்ம பொறுத்து இருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். ஸோ டுடே ஆல்சோ நம்ம வந்து இண்டெக்ஸ்ல வந்துட்டு பேட்டர்ன் வச்சு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இல்ல, ஜோன்ல யாராவது பொசிஷனல் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் வுட் ஹவ் கிவன் யூ குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சப்ளை ஜோன்ல ட்ரேட் எடுத்து டெபிட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 2 நாள் ஹோல்டு பண்ணியிருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருந்துருக்கு. பட் நான் இண்டெக்ஸ் நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்றது இல்லை. அப்படியே எடுத்தாலும் நம்ம வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் ஹெட்ஜிங் ரொம்ப குவாலிட்டியான ஜோன், இது வந்து 1 hour ஜோன் தான், அதனால நான் எடுக்கல. பட் இந்த மாதிரி 4 hour ஜோன் ஆர் டெய்லி ஜோன் கொஞ்சம் குவாலிட்டி ஜோன்ஸா இருந்தா we can take, but not for the current expiry, for the next expiry, because the current expiry இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. So next expiry actually we can take. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் செட்டப் பெருசா கிடைக்கல, ஏன்னா மார்க்கெட் வந்து டோட்டலி பேரிஷ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து ஸ்டாக்ஸ்ல வந்து சப்ளை ஜோன்ல ட்ரேட் எடுக்கிறத விட டிமாண்ட் ஜோன்ல ட்ரேட் எடுக்கிறது, இல்லைன்னா புல்லிஷ் ரிலேட்டட் ட்ரேட், அதாவது புல்லிஷ்னஸ் ட்ரேட்ஸ் மட்டும், ஐ மீன் புல்லிஷ் வியூல இருக்கிற ட்ரேட்ஸ் தான் அதிகமா ப்ரியாரிட்டி கொடுப்பேன் தேன் பேரிஷ் வியூ. ரீசன் வந்து டிமாண்ட் ஜோன் ஒர்க்ஸ் பெட்டர் தேன் த சப்ளை ஜோன். அண்ட் ஆல்சோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பார்கெயின் பிரைஸ்ல ஒரு ஸ்டாக் இருக்கு, ஒரு ரவுண்ட் ஃபிகர் லெவல்ல இருக்குன்னு வச்சுப்போம், அங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறது இட் இஸ் வெரி ஈஸி. அதனால ஸ்டாக்ஸ்ல எப்பவுமே நான் புல்லிஷ் வியூவை அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ டாடா கன்சியூமர் ஒரே ஒரு ட்ரேடு தான் எனக்கு இன்னைக்கு டே ஃபுல்லா வந்து கிடைச்சது. ஸோ பஜாஜ் ஆட்டோ ஒரு ட்ரேட் நான் பார்த்துருந்தேன், பட் இது வந்துட்டு நான் இன்ட்ராடேலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். டாடா கன்சியூமர் இன்ட்ராடேலேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால. ஸோ இந்த 2 ட்ரேடு மட்டும்தான் இன்னைக்கு டோட்டலா இருந்தது. டாடா கன்சியூமர் ட்ரேட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ டாடா கன்சியூமர், ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது வந்து நம்ம எப்படி வந்து செக் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு. ஸோ 5 minute 15 minute ரெண்டுலையுமே வந்துட்டு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இங்க வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரியுது இல்லைங்களா, ஸோ சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் இருந்தது, பட் ஆக்சுவலி வந்து டக்குன்னு அது ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அது ஈஸியா இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து நமக்கு லாட் சைஸ் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ண முடியல. ஸோ இது வந்துட்டு லாட் சைஸ் வந்து 900. ஸோ அதனால வந்துட்டு ஐ எக்ஸிட்டட் த ட்ரேட் இமீடியட்லி.
So we will look for another trading opportunity on Monday. So hopefully Monday வந்துட்டு bullish view இருக்க வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி மேபி இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் கொடுக்கலாம்னு தோணுது. அப்படி இல்லைன்னா அந்த குரூஷியல் லெவல் அதுல இருந்தே கூட பவுன்ஸ் பேக் ஆகலாம். Who knows? We will see on Monday. Thank you.